மதுராந்தகம் செங்கல்பட்டு பகுதியில என்டிஏ மீட்டிங் கோலாகலமாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. பிரதமர் மோடி அவர்களும் வருகை தந்து பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வச்சாங்க, விமர்சனங்களை முன் வச்சாங்க. எல்லா தலைவர்களும் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம நிறைய விஷயங்கள் அந்த காணொலியை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். நம்மளுக்கு என்ன பேசியிருந்தாங்க அப்படின்றதுலாம் தெரியும். கேரளாவிலையும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க, அங்க என்ன மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க அவர் எடுத்துரைச்சிருக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். கேரளாவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் டெவலப்மெண்ட் மற்றும் ஒரு நல்ல ஆட்சி, குட் கவர்னன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிட்டி கார்பரேஷன் எலெக்ஷன்ல திருவனந்தபுரத்துல பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படி வெற்றி பெறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்த போதுமே டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் அவங்க முதற்கட்ட பிரச்சாரமாக இருந்தது. அதைத்தான் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அதே இதைத்தான் இப்பவும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்டிஎஃப்பும் சரி, யூடிஎஃப்பும், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டும் சரி, யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கரப்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரப்ஷன், கிரைம் இது ரெண்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அக்கௌண்டபிலிட்டி கூட எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய பிழைகளுக்கு எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் எடுக்காத கட்சிகள் தான் இவங்க அப்படின்றதையும் பதிவு பண்றாரு பிரதமர் மோடி. எல்டிஎஃப்பும் சரி, யூடிஎஃப்பும் வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களே அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை வந்து வெளியில தெரியாம அவங்களே மாத்தி மாத்தி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் விமர்சனம் செய்யறாரு. அதே வகை நேரத்துல சிபிஎம்மையும் வந்து விமர்சனம் பண்றாங்க. அதே நேரத்தில் சிபிஎம் காங்கிரஸை பற்றிய கருத்தையும் வைக்கிறாங்க. ரெண்டு பேரையும் வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு மோடி அவர்கள். சிபிஎம்க்கும் காங்கிரஸும் வந்து வெவ்வேறு கட்சி தான், வெவ்வேறு பார்ட்டி, வெவ்வேறு சிம்பிள், வெவ்வேறு பிளாக். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே அஜெண்டா அப்படின்றத மறந்துடாதீங்க. கேரளா மக்களே விழிச்சுக்கோங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, இவங்க இரண்டு பேருக்கும் ஒரே அஜெண்டா தான் அப்படின்ற மாதிரி காங்கிரஸையும் சிபிஎம்மையும் அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு. முதற்கட்டமாக எல்லா கட்சிகளினுடைய விமர்சனங்களையும் முன்வைக்கிறாரு. அதுல ரொம்ப காட்டமான விமர்சனமானதையும் முன்வச்சு பேசியிருக்கிறாரு. இந்த கேரளா ஆட்சியை பொறுத்த வரைக்கும், சிபிஎம் பொறுத்த வரைக்கும் வெறுமன வந்து கரப்ஷன் தான் வந்து இந்த ஆட்சியினுடைய ஹால்மார்க் அப்படின்றதையும் வந்து முத்திரையிடுறாரு. எல்லா இடங்கள்லயும், தமிழ்நாட்டிலையும் அதே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிரைம், மாஃபியா, கரப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிஎம்சி அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் கேரளா கவர்மெண்ட்டையுமே குறிப்பிடுறாங்க. கரப்ஷன், அதுக்கு அவங்க அக்கௌண்டபிலிட்டி கூட எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி ஹால்மார்க்கா அவங்க இந்த இதாக வந்து தொடர்ந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்படி திமுக சிஎம்சி அப்படின்ற ஒரு லேபிளை கொடுத்தாரோ, காங்கிரஸ்க்கு எம்எம்சி அப்படின்ற மாதிரி ஒரு லேபிளை வந்து கொடுக்குறாரு. எம்எம்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, முஸ்லீம் லீக் மாவோயிஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டிஸ்ட், அதாவது ஒரு பிளவுவாத சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவினுடைய ஒரு யூனிட்டியை சீர்குலைக்கிற வகையில தான் எப்பவுமே செயல்படுவாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு எம்எம்சி பார்ட்டி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு கம்யூனிஸ்டாவோ ஒரு மார்க்சிஸ்டாவோ அப்படி இருக்கிறத காட்டிலும் அவங்க ஒரு மாயோயிஸ்டா தான் இருக்கிறாங்க. முஸ்லீம் லீக் மாயோயிஸ்ட் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் மீதும் ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாரு. எப்படி சிஎம்சி, எம்எம்சி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு லேபிளை வந்து அவர் போற பிரச்சாரத்துல எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விமர்சனம் தான். கரப்ஷன், கல்ச்சரை வந்து சீர்குலைக்கிற வகையில நிறைய வேலைகளை அங்கங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதா. திமுகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறாங்க அப்படின்றத பேசியிருந்தாங்க. திருப்பரங்குன்றத்தை வந்து அரசியலாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்கும் சபரிமலை. ஸோ இப்படி ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு மாநிலங்கள்லயும் பிரதமர் அவர்கள் வைக்கக்கூடிய சிமிலாரிட்டின்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன், கிரைமு, கல்ச்சர். ஸோ கல்ச்சர்னு வரும்போது இங்க சபரிமலை, அங்க திருப்பரங்குன்றம் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சபரிமலையில வந்து கோல்டு வந்து திருட்டு போயிருக்கு. அந்த கோல்டு திருட்டு போனவர்களுக்கு தீவிரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும், பிரிசன்ல போடணும், ஜெயில போடணும். அது வந்து இவங்க ஆட்சியில நடக்காது. பாஜக ஆட்சியில வந்தா அவர்கள் சிறையிடப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்படி அங்க இருக்கக்கூடிய சபரிமலையினுடைய கல்ச்சுரல் வேல்யூவை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு செயல்ல தான் ஈடுபட்டிருக்கு. அதுக்கு வழிவகுத்திருக்கு இந்த ஆட்சி அப்படின்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாரு. என்டிஏ வந்து சிட்டி கார்பரேஷன் எலெக்ஷன் திருவாண்டரம்ல வின் பண்ணதுக்கு மக்களுக்கு நன்றி சொல்றாரு. இதே மாதிரி எலெக்ஷன்ஸ்ல சட்டமன்ற தேர்தல்களையும் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. குஜராத்ல எப்படி இந்த மாதிரியான ஒரு இனிஷியலான ஒரு சின்ன வெற்றியில தொடங்கிதான் இவ்வளவு பெரிய வெற்றியானது கிடைச்சது. அதே மாதிரி கேரளாவிலும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வின்னிங் அப்படின்றது தான் இந்த சிட்டி கார்பரேஷன் எலெக்ஷன். அதற்கப்புறமாக பெரிய வெற்றியை வந்து கையில் எடுப்போம் அப்படின்றத குறிப்பிட்டுட்டு சபரிமலையினுடைய அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு பிரதமர் மோடி. எல்டிஎஃப் ஆட்சியில தண்டனை கூட வந்து சரியா கொடுக்கப்படல, நாங்க வந்தோம்னா தான் தண்டனை கூட ஒழுங்கா கொடுப்போம், அந்த அளவுக்கு தான் அவங்க கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எல்டிஎஃப் மீது முன்வைக்கிறாரு. அதே மாதிரி தனியா செப்பரேட் மீட்டிங்ஸும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அகிலா, கேரளா,
தவேரா சபா அப்படின்ற அந்த ரெப்ரசன்டேட்டிவினுடைய தலைவர்கள் கிட்ட, சிவகிரி முந்தினுடைய தலைவர்கிட்டையும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தனியாக செப்பரேட்டா ஒரு மீட்டிங்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. கேரளாவில் இப்படி சில கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த குரூப்ஸை சேர்ந்த தலைவர்கள் கிட்டையும் வந்து தனியா மீட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில சிமிலாரிட்டியோட தான் வந்து விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களினுடைய இந்த 45 நிமிடம் தமிழகத்துல பேசினதா இருக்கட்டும், கேரளாவில் பேசினதா இருக்கட்டும், உங்களுடைய பார்வை என்ன? இந்த கருத்துக்கள் எல்லாத்துக்கும் உடன்படுறீங்களா? இந்த கருத்துக்கள் எல்லாம் சரியானவையா அப்படின்றத உங்களுடைய பார்வையிலிருந்து கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.